Welcome to Shankar's Physics Tutorials. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ஜீனியஸ், ஒரு எலக்ட்ரிக்கல் விசர்ட், ஒரு ஏலியன் இன்வென்டர், இந்த மாதிரி சயின்டிஸ்டால் ரொம்பவுமே புகழப்படக்கூடியவர். நம்ம கரண்ட்டுன்னு சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகம் வர்றது தாமஸ் ஆல்வா எடிசன், வாட், இவங்கள மாதிரி தான். பட் இவர் ஃபேமஸாக இருந்தால் கூட நிறையா பேருக்கு இவருக்கான பரிச்சயம் ரொம்ப கம்மி. அவரோட ஸ்டோரியை நான் பார்க்கும்பொழுது, அவர் இன்வென்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது நான் ரொம்பவே ஃபேசினேட் ஆனேன். ரொம்ப அபூர்வமாகவும் இருந்தது. ஸோ இந்த ஏலியன் இன்வென்டர், ஒரு எலக்ட்ரிக்கல் விசர்ட், ஒரு ஜீனியஸ் ஃபிசிசிஸ்ட்டை பற்றி, ஒரு ஜீனியஸ் இன்ஜினியரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹீ இஸ் நன் அதர் தென் நிக்கோலா டெஸ்லா. நிக்கோலா டெஸ்லா ஒரு செர்பியன் அமெரிக்கன். அவர் 1856 குரோஷியாங்கிற பிளேஸில் பிறக்கிறாரு. அவர் பிறந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இடி, மின்னல், புயல், இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸோடு அவர் பிறக்கிறதுனால காலத்திலேயே 100 வருஷங்களுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு நல்ல சகுனமாக கருதப்படலை. அவங்க அம்மா ரொம்ப படிக்காதவங்களாக இருந்தால் கூட ஒரு பெரிய இன்டெலிஜென்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஹீ இஸ் கோயிங் டு பி த மேன் ஆஃப் லைட் அப்படின்னு நினச்சாங்க. அவங்க நினச்சது, அவங்க கனவு கண்டது எல்லாமே பழிச்சது. இந்த ஏசி டிரான்ஸ்மிஷன் பவரை நம்ம ரிலீஸ் பண்ணுறோன்னா அதுக்கு முக்கியமாக பேக்போனாக இருந்தவர் பார்த்திங்கன்னா அந்த நிக்கோலா டெஸ்லா தான். ஸோ இந்த ஏசி எலக்ட்ரிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன், தென் கம்யூனிகேஷன் சிஸ்டம், இதெல்லாம் மாடர்னைஸ்ட் ஆகி நம்ம அதை என்ஜாய் பண்ணுறோம் இல்லையா, ஃப்ரூட்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம். இதுக்கு அடித்தளம் விட்டவர்னா நிக்கோலா டெஸ்லா. இவரோட இன்வென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏசி மோட்டார், ஏசி ஜெனரேட்டர், ஏசி பவர் டிரான்ஸ்மிஷன், அது மாதிரி 3 phase எலக்ட்ரிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன், தென் ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர், வயர்லெஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்வென்ஷன்ஸ், மோர் தென் 300 பேட்டன்ஸ் அவர் வச்சுருந்தார். அவர் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தார். பட் ஸ்டில் அவர் சில சமயங்களில் எக்ஸென்ட்ரிக்காக சம் மென்டல் இல்னஸோடு இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் நல்ல ரொம்ப ஜோவியல் பர்சனும் கூட. பட் அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான நபர்களோடையே அவர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காரு. அவருக்கு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருந்ததாகவும், ஒரு புக்கையோ ஒரு பிக்சரையோ பார்த்துட்டா அதோட மெமரியில் அப்படியே பதிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு விஷுவலைசேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது ஒரு 3 dimensional வியூவில் ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸை அவர் இமேஜின் பண்ணியே அவர் டெவலப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜினேஷன் பவர், அவரோட இன்டெலிஜென்ஸ் தான் நிறைய இன்வென்ஷன்ஸ்க்கு வித்துட்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அவர் ஆரம்பத்தில் நிறைய இடங்களில் வேலை பார்த்துட்டு ஃபைனலாக நியூயார்க்கு வராரு. தாமஸ் எடிசன்ஸ் மேன்ஹாட்டன் ஹெட் குவார்ட்டர்ஸில் எடிசனோட கம்பெனியில் இன்ஜினியராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ எடிசன் பார்த்திங்கன்னா டிசி டைனமோவில் அதோட ப்ராக்ரெஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. டெஸ்லாவோட இன்டெலிஜென்ஸை பார்த்து ஒரு ஆஃபர் பண்ணுறாரு. நீ இந்த டிசைனை, டிசி டைனமோவோட டிசைனை இம்ப்ரோவைஸ் பண்ணி கொடுத்தேன்னா ஒரு $5,000 நான் ஒரு ஆஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ டெஸ்லாவும் அதை நம்பிட்டு அந்த டிசைன் இம்ப்ரோவைஸ் பண்ணி கொடுத்த உடனே பணத்தை எதிர்பார்க்குறாரு. அந்த டயத்தில் எடிசன் சொல்கிறாரு, நான் ஒரு ஜோக்காக, ஒரு ஃபன்னியாக, ஹியூமராக தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் எடிசன் கிட்ட அவரோட ஏசி எலக்ட்ரிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷனை பற்றியும், டிசியோட டிஸ்அட்வான்டேஜ், ஏசியில் லாங் பவர் டிரான்ஸ்மிஷன் லாஸ் இல்லாமல் உங்களால் எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. பட் எடிசன் அதை ஒத்துக்கிறதா இல்லை. அவரோட டிசி பவர் டிரான்ஸ்மிஷன் பற்றியும் அதை ப்ரொமோஷன்லேயும் இருக்கார். ஸோ டெஸ்லா ஃபர்தராக அங்கே வேலை பார்க்காம அங்கேருந்து வெளியே வராரு. வெளியே டெஸ்லா எலக்ட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. பட் அதுக்கு போதுமான அளவு அவருக்கு பண வசதி இல்லாததுனால அவரோட பேட்டன்ஸை விற்க ஆரம்பிக்கிறார். ஜார்ஜ் வெஸ்டிங் ஹவுஸ் அப்படிங்கிறவர்கிட்ட தன்னோட ஏசி பவர் டிரான்ஸ்மிஷனை பற்றி சொல்கிறாரு. அவரோட பேட்டன்ஸ், அதாவது ஏசி டைனமோ, ஏசி டிரான்ஸ்ஃபார்மர், ஏசி மோட்டரோட பேட்டன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட விற்றுட்டு ஏசி பவர் டிரான்ஸ்மிஷனோட லான்ச்சுக்கு அவர் சப்போர்ட் பண்ண சொல்கிறாரு. ஸோ ஈவன் வெஸ்டிங் ஹவுஸும் அவர் பிலீவ் பண்ணி அதை பண்ணுறாங்க. இங்கே தான் ஒரு பேட்டில் ஆஃப் கரண்ட், வார் ஆஃப் கரண்ட் ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு? எடிசனுக்கும் டெஸ்லாவுக்கும் ஆரம்பிக்கிறது. டெஸ்லா ஏசி ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காரு. எடிசன் டிசியை ப்ரமோட் பண்ணுறாரு. கடைசியில் ஏசி தான் இன்ன வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாங் பவர் டிரான்ஸ்மிஷன் வித்தவுட் எனி பவர் லாஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நிறையா பேட்டன்ஸ்
அதில் அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இவரோட இன்வென்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அந்த ஸ்பீச் கொடுக்கும் பொழுது அப்போ இருக்கக்கூடிய யூஎஸ் பிரசிடென்ட் ஜார்ஜ் வாஷிங்டன், ஃபர்ஸ்ட் யூஎஸ் பிரசிடென்ட் வந்து அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரொம்ப ஃபேமஸாக அவர் லான்ச் பண்ணது அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா பாஸ்டன் பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஏசி பவர் ஸ்டேஷனை லான்ச் பண்ணுறாரு. எடிசனோட கம்பெனிக்கு போட்டியாக பேட்டில் ஆஃப் கரண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நயக்ரா ஃபால்ஸில் வந்து ஒரு மாடர்ன் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் வந்து அப்போவே வந்து ஈவன் 100 இயர்ஸ் பிஃபோரே அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து நிறையா ஃபீல்ட்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஷேடோகிராஃப்ஸ்னு சிமிலர் டு எக்ஸ்ரே இன்வென்ட் பண்ணாங்களே அதுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷேடோகிராஃப்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. பட் எக்ஸ்ரேக்கு வந்து ரான்ஜனுக்கு ஒரு நோபல் ப்ரைஸ் கிடைக்கிறது. ஸோ இவர் வந்து நிறைய ஐடியாலஜிஸ் வச்சுருந்தார். பட் அது இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு வரும்பொழுது ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகிறதுனால அவர் ட்ரீம் பண்ண அளவுக்கு அவரால் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட லேபில் வந்து நிறைய இன்வென்ஷன்ஸ் ட்ரை பண்ணுறாரு. அவர் பாடி மூலியமாக எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி ஒரு லேம்பை எரிய வைக்கிறாரு. அதே சமயம் அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது வயர்லெஸ் எலக்ட்ரிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன், அதுதான் அவரோட ட்ரீம் ஒர்க்காக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, 1900s பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் ஸ்டேஷனரி வேவ்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. அதாவது ஏர்த்தையே ஒரு கண்டக்டராக வச்சுட்டு ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சியில் ரெசனேட் பண்ண வைக்கிறாரு. இந்த ரெசனேட் பண்ணும் பொழுது ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு 200 லேம்ப்ஸை வந்து வைக்கிறாரு. ஸோ வைக்கும் பொழுது இந்த வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து த்ரூ இந்த ஏர்த் வந்து பாஸ் ஆகி 200 லேம்ப்ஸும் லிட் ஆகுது. லிட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேன்மேட் லைட்னிங்கிறாங்க, ஆர்டிஃபிஷியலாக ஒரு மின்னலை வந்து அவர் உருவாக்குறார். அதோட ஃப்ளாஷ் ஆஃப் லைட்ஸ் வந்து 41 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணதான் சொல்கிறாங்க. ஸோ அவரோட ஐடியாலஜி வந்து வயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டி. இந்த வயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டியோட இன்வென்ஷனில் இன்வால்வ் ஆகும்பொழுது தான் டெஸ்லா காயில், தட் இஸ் ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இன்வென்ட் பண்ணுறார். ஸோ பை மீன்ஸ் ஆஃப் இண்டக்ஷன் மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து கரண்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இதே தான் வந்து அவர் வந்து வேர்ல்டு வைடாக வயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டியை வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறார். அது ஏர் மூலியமாக பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அது ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால தான் இந்த டெரஸ்ட்ரியல் ஸ்டேஷனரி வேவ்ஸ் வச்சு ட்ரை பண்ணுறாரு. பட் இதேவே அவர் வேர்ல்டு வைடாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ஒர்க்கை வந்து நிறையா ஸ்கெட்ச்லாம் பண்ணுறாங்க. ஸோ மற்ற இவங்க கூட இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து அவங்க ஸ்கெப்டிக்கலாக, தட் மீன்ஸ் இது ஃபீசிபிலிட்டி எவ்வளவு, இது எவ்வளோ ஒரு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுனால யாரும் சப்போர்ட் பண்ணனால அந்த ஒர்க்கை அப்படியே ட்ராப் பண்ணுறாரு. ஸோ அதுதான் அவருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அண்ட் 1915 பார்த்தீங்கன்னா எடிசனோட இவர் வந்து நோபல் ப்ரைஸ் வந்து வின் பண்ணுறதாவது ஒரு ரிப்போர்ட் வருது. பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஃபால்ஸ் அப்படின்னு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிறாரு. 17 பார்த்தீங்கன்னா எடிசன் மெடல், அமெரிக்காஸ் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வந்து கிடைக்குது. அவரோட லாஸ்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா காசே இல்லாமல் வந்து ஒரு நியூயார்க்கில் ஒரு சின்ன ஹோட்டல் ரூமில் தான் அவரோட வாழ்க்கை லாஸ்ட் டேஸ் கழியிறது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு சிட்டி பார்க்கில் போய் புறாக்களோட பேசிட்டு அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு தன்னோட வாழ்நாளை கழிச்சிருக்காரு. ஸோ இவரோட பேட்டன்ஸ் வந்து இவரோட ஒர்க் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருந்திருக்கு. இவரை பற்றி நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது. இவரோட ஸ்டோரி கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டாக இருந்தது, ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கும் இதே மாதிரி ஆச்சரியமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு செஷனில் இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.